நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாப்தர வித்யாராஜா குளத்தூர் பேச ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1019வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ரீ காயத்ரி தேவி இவளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பரமாச்சாரியார் நிறைய சொல்லியிருக்கார் அம்பாளை பற்றி. காயத்ரி 5 முகங்கள், 10 திருக்கரங்கள், தாமரை மேலே கொண்டிருக்கார். அன்னவாகனத்தில் இப்போது அது பார்க்கலாம் நம்ம. ஸோ அந்த காயத்ரி தேவி சொல்லும்போது ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. பிரம்மாண்ட புராணத்தில் இருக்குது. ஒரு சமயம் லலிதா பரமேஸ்வரி இந்த பூமியில் பெரிய யாகம் பண்ணும்போது அப்போ தான் இந்த ஹைக்ரீவ உதயம் எப்படி ஆகுதுன்னு அப்போ தான் வருது. என்ன ஆகுது, அந்த யாகத்துக்கு காவலாக மகாவிஷ்ணுவே மானுட ரூபம் எடுத்துட்டு கோதண்டத்தை வச்சுட்டு காவல் காக்கிறார். பிரம்மா அப்புறம் தான் அந்த பிரம்மாவுக்கு உண்டான போஸ்டில் அவரை உட்காந்துக்கிறார் யாகம் பண்ணுறதுக்கு. அப்போ பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் ஒரு சிறிய டிஸ்பியூட் இந்த சத்தியலோகத்தில். அதனால் சரஸ்வதி கோச்சில் போயிடுறேன், பிரம்மாவோட இல்லை. இப்போ இங்கே அந்த யாகங்கள்லாம் பண்ணும்போது இல்லை, அந்த கர்த்தான்றோட அந்த இப்போ இதெல்லாம் சொல்கிற கும்பாபிஷேகத்துக்குள்ளே ஸ்தானிக்கார் மாதிரிலாம் போடுறாள். அந்த அந்த இதில் இந்த சீப் போஸ்ட்டில் குறைவாக அந்த இதில் அவளுக்கு மனைவி இருக்கணும். இப்போ என் மனைவி காலம் போயிட்டாங்க, இப்போ என்ன செய்ய முடியும் நம்ம? ஸோ நான் உட்கார முடியாது அதில். ஸோ அதனால தான் சிவாச்சாரியார் 2ஆவது கல்யாணம் பண்ணிப்பேன். ஸோ கூட இருக்கணும், பத்தினி இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறது, பிரம்மா யோசனை பண்ணி பார்க்குறாரு. ஸோ சரஸ்வதி இல்லை. அப்போ உடனடியாக பெண்மணி வேணும் பொண்டாட்டியா யார் வருவா அந்த நேரத்தில்? அது அத்வான ஆத்தோர இடம், அது காஞ்சிபுரத்து பக்கத்தில் இருக்கிறது இடம். அதை தேரம்பாக்கம் சொல்கிறோம் இல்லையா, அது பக்கத்தில் நடந்தது நம்ம சொல்லப்படுறது. அங்கே திரும்ப ஒரு பெண் இடைச்செருமி மாடு மேய்ச்சிட்ருக்கா. அவள் தேவர்களெலாம் போய் கேட்குறா, நீ பிரம்மாவோட பத்தினியாக இருக்கேன். இல்லை நான் சின்ன பொண்ணு, எங்கள் அப்பா அம்மாலாம் இங்கே இல்லை, நான் அப்படியே இப்போ கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இல்லை இல்லைம்மா, நாங்கள் வி வில் கிவ் யூ பவர்ஸ் எல்லாமே. சரி, அந்த பொண்ணு ஒத்துக்கிறா. அவள் தான் பிரம்ம பத்தினியாக மாறி அவள் தான் காயத்ரி தேவியாரா. ஜாதியில் இடைச்செருமி இடைப்பெண் அவள் தான் பிரம்மாவோட பத்தினியாக உட்காந்துக்கிறது இந்த யாகத்தில். அவள் தேவர்களாக எல்லா பவரும் தரா ஊத்துறோம். ஸோ அவளுடைய பவர் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அவங்களோட சரஸ்வதி கோபம் இந்த வேகவதியின் ரீதியாக கழிக்கிறதுக்கு வர ஒவ்வொரு இடத்த பெருமாள் போய் படுத்துன்றார், அம்மனமாக படுத்துக்கிறார்னு சொல்லப்படுறது. ஒன்று பள்ளிகொண்டால் படுத்துக்கிறார், அப்புறம் திருப்பார்கடல், அப்புறம் காஞ்சிபுரத்தை யதோத்காரி பெருமாள் இருக்குது. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அப்போ வெட்கி தலை குனிஞ்சு போயிடுறா சரஸ்வதி அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ பிரம்மாவோட பத்தினிகள் பார்க்கும்போது சாவித்திரின்னு இருக்க, சரஸ்வதி, காயத்ரி 3 பத்தினிகள் சொல்லப்படுறது பிரம்மாவுக்கு. இப்போ இந்த பிரம்ம பத்தினிகள் 3 பேர். இது தவிர நம்ம தெரிஞ்சுக்கலாம் சொல்லுது. இன்னைக்கு டாபிக் காயத்ரி தான். ஆனால் இந்த இதை சொல்ல வேண்டியிருக்கு. சமஷ்டி காயத்ரி, சந்தியை, சாவித்ரி, காயத்ரி, சரஸ்வதி என்று 4 தேவிகள் சேர்ந்தபடி வைபமே சமஷ்டி காயத்ரி. இதை 4 சொல்லியிருக்கான். சந்தியா வேற. சந்தியா தேவி இவள் மாயைகளை கடந்தவள், பிரம்மத்தின் சக்தி ஸ்வரூபமாக விளங்குகிறாள். இந்த பிரம்மசக்தி சந்தியை நடைபெறுகிறாள். சந்தியை என்றால் சந்திப்பினால் உண்டாவது என்று பொருள். பகலும் இரவும் கூடுகின்ற வேளையிலே சந்தஸ் என்று சொல்கிறோம், சந்தியை சொல்கிறோம். இந்த சாந்தோக உபநிஷத்திலும் கிரகிய சூத்திரங்களிலும் மனுஸ்மிருதியிலும் இந்த 2 சந்தியைகள் மட்டுமே கூறப்பட்டுள்ளன. சில ஸ்மிருதிகளில் மாத்தியானமும் சந்தி என்று சொல்லப்படுகிறது. சந்தியா என்றால் நன்றாக தியானிக்கப்படுபவள் என்று பொருள், அதாவது அபேத பாவனையோடு உபாதிக்கப்படுபவள். சூரிய மண்டலத்திலும் பிரம்ம சைதன்யத்தையும் நாம் உபாசிக்கும் போது நம்மையும் அந்த பிரம்ம சைதன்யத்துடன் லயிப்பதாக செய்து கொண்டு உபாசிக்க வேண்டும். அபேத பாவனுடன் செய்ததுதான் சந்தியை என்பது பொருள். அபேதனம் பேதம் இல்லாமல் பார்க்கறது தான் சந்தியை. சந்தியா காலங்களில் நாம் உபாசிக்கும் காயத்ரி ரூபணியான நம்பிக்கையும் பரபிரமும் ஒன்றே. இது இந்த உண்மையை வியாசர் என்ன சொல்கிறார், நான் பின்னாம் பிரதிபத்தியத காயத்ரி
பிரம்மணா சக சகாமச மித்தி மித்தியா பாசீத விதித்தாயேன கேனசித். இந்த ஸ்லோகத்திற்கு உலகிற்கு கொடுத்துகிறார். பிரம்மாவின் தியானத்தின் பொழுது அவதரித்த காயத்ரி தேவி சந்தியா காலங்களுக்கு தேவதையாகிறாள். அவள் கடுமையான தபஸ் செய்து பிறவி எடுத்து வசிஷ்டரின் பத்தினியாக வாழ்ந்தாள் என்று புராணம் கூறுகிறது. பிரம்மாவின் மானச புத்திரியான சந்தியா அம்பிகையுடன் அபிண்ணமாக இருப்பவள் என்ற உண்மையை பொருளை இந்த ஸ்லோகம் உணர்த்துகிறது. நமது உடம்பில் இடா பிங்களா சுஷும்னா என்ற நாடிகள் சேர்ந்திருக்கின்றன. அதேபோல மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி ஆகிய 3 தேவிகளின் ரூபத்தை பெற்றிருப்பதால் சந்தியா என்ற திருநாமம் ஏற்பட்டதாக புராணம் கூறுகிறது. காலை சந்தியா, மாத்தியானிய சந்தியா, மாலை சந்தியா இம்மூன்றும் சேர்ந்தவளே சந்தியா தேவி. காலையிலும் மாலையிலும் ஹம்சத்தையும் மாத்தியானத்தின் பொழுது ரிஷப வாகனத்திலும் எழுந்தருள தன்னை ஜெபிப்போருக்கு அருள் பாலிக்கிறார். சாவித்ரி சூரிய பகவானுக்கு அந்தர்யாமியாக இருந்து சகல ஜீவராசிகளையும் விளங்க செய்வள் சாவித்ரி. வெண்மை நிறமம் கொண்டவள். வாகன ரிஷபம். இவள் தங்க திருமேனியில் ஜபமாலை துலங்க பிரம்ம தேஜஸுடன் விளங்குபவள். பக்தர்களுக்கு சக்தியையும் சாந்தியையும் வசிப்பவள். ஜெகத்தை சிருஷ்டித்தாலும் சூரியனுக்கு பேரொழி திருப்பாதும் சாவித்ரி என்று திருநாமம் ஏற்பட்டது. சரஸ்வதி. இதில் சரஸ்வதி பற்றி வித்தியாசமாக போட்டிருக்கு. விஷ்ணுவை பிரதானமாக கொண்டு ஆராதிப்பவருக்கு அதிர்ஷ்ட தேவதையாக சரஸ்வதி விளங்குகிறாள். கருமை நிறம் கொண்டவள் கருட வாகனத்தில் எழுந்தருளி தம்மை தியானிப்பவருக்கு ஞானத்தை கொடுத்து அருளுகிறாள். ஞான பேரொழியான இவள். சாஸ்திரங்கள் மூலம் ஞானம் ஏற்படும். சர்வம் கல்பித்தம் பிரம்ம என்று திருவாக்கினால் அம்பாளின் ஞான சுரூபத்தை நம்மால் உணர முடிகிறது. ஸோ இந்த மாதிரி சொல்லப்படுறது. இதில் காயத்ரி தேவியின் மகிமையை பற்றி சொல்லும்போது அருணன் என்ற அசுரனை பற்றி சொல்லப்படுறது. இந்த அருணன் பாதாள லோகத்தில் இருந்தவன். இந்த பாதாள லோகத்தில் இருந்துட்டு பூமிக்கு வந்துடுறான். பூமியில் ரொம்ப அட்டகாசனம் பண்ணுறான். இப்போ பலாயிரம் வருஷம் இவளுக்கே காயத்ரி தேவிக்கே தபஸ் பண்ணுறான். ஸோ காயத்ரி மச் ப்ளீஸ் வித் அருணன் சொல்லி இவெல்லாம் தேவலோகத்தையும் அடக்க ஆனன்னு பார்க்கலாம். தபஸ் பண்ணதப்ப கடைசியில் பிரம்மா கிட்ட அமரேந்திரன் போய் சொல்ல அவர் அன்னவாகனத்தில் இவருடைய காயத்ரி தேவியோட அவங்க முன்னாடி நிற்கிறார். அருணா எழுந்துருன்றார். எழுந்துக்கிறார். அப்போ சந்தோஷமாகிடுறது. என்ன வேணும் உனக்கு, என்ன வர வேணும்னு கேட்பாங்க. எனக்கு 2 கால் மனுஷாலோட 4 கால் மிருகங்களோடையும் யாராலையும் எனக்கு மரணம் கூடாது. நான் எல்லாத்தையும் அடக்கி ஆகணும். எல்லாம் பரம் கொடுத்தேன்றார். காயத்ரி தேவி ரொம்ப அகமகிழ்ந்து என்னையே உபாசிச்சேன், உனக்கு எல்லா நன்மைகளும் உண்டாட்டு சொல்லி கிளம்பி போயிடுறாவ. இப்போ பாதாள லோகத்தை படை திரட்டிட்டு திரும்பியும் தேவர்களை வச்சு இது பண்ணுறான். சண்டை போட போடுறான். எல்லாம் பயப்படுறான். நோபடி கேன் கான்கர் ஹிம். அந்த மாதிரி ஆயிடுத்து. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன செய்யலாம்னு செய்யலாமோ பிரகஸ்பதி வராரு. பிரகஸ்பதி இவர் போய் கேட்குறான். அது அருணன் சாரி இந்த அமரேந்திரன் பிரகஸ்பதியை பார்த்து, ஏன்னா அவள் குலகுருவாச்சே, தேவகுருவாச்சே. கேட்கும்போது அவர் சொல்கிறார், ஒன்றே ஒன்று பண்ண முடியும். இது இந்த அருணன் காயத்ரியை துதிச்சு வாங்கியிருக்கான் வரங்கள்லாம். அதனால் காயத்ரி உபாசனை விட்டுட்டா ஹி வில் டை அப்படின்னு சொல்லிடுறார். அப்போ நானே போகிறேன்னு சொல்லி எனக்கு எப்படி போக முடியுன்றான். என்கிட்ட விடுன்றார். சரி, அருணனை பார்த்து பேலஸுக்கு போகிறார். அருணன் ஆச்சரியப்படுறான். ஏன்னா அது இந்த உலகடத்தில் ஈக்கு என்ன வேலை, நம்ம இங்கே என்ன வேலையை அவனுக்கு அப்படிங்க வாங்கன்றான். வயசானவராச்சே. அப்போ வரும்போது அவன் சொல்ல, என்னோடய விரோதி எப்படி வருவீள், நீங்கள் தேவேந்திரனுக்கெல்லாம் குருவாச்சு அப்படின்னு சொல்லும்போது, நீ நான் விரோதி இல்லை, நண்பர்கள்ன்றார். கோபம் வருது அவனுக்கு. நான் எப்படி நண்பனாக முடியும் உனக்கு, நான் காயத்ரி உபாசனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லும்போது
இவர் என்ன சொல்கிறார், நானும் காயத்ரி தான் உபாசனை பண்ணேன், எங்களுக்கெல்லாம் காயத்ரி தான் மெயின் தெய்வம். ஸோ காயத்ரி உபாசனை எனக்கு இருக்குது உனக்கு இருக்குது, அதனால வந்து வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றார். அவ்வளோதான். காயத்ரி தேவி உபாசனை பண்ணி நீ ஃப்ரெண்டாக எனக்கு கேட்க வேண்டாம், அந்த மந்திரத்தையே விட்டுறேன் உடனடியான்றான். சரின்ற சரி இந்த மந்திரத்தை நான் இது பண்ணிக்க மாட்டேன், அவரோட அருளும் எனக்கு தேவையில்லைன்றான். இந்த 24 பாருங்கள், விநாசகாலே விபரீத புத்தி. சரி கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் என்ன வேலை இருக்க, அந்த வேலையை முடிஞ்சாச்சு. இப்போ வந்து அம்பாள்கிட்ட போய் எல்லாம் போய் சொல்கிறா. எல்லா அம்பாள்கிட்டையும் போய் சொல்லும்போது அமரேந்திரன் மிச்ச தேவர்கள் எல்லாம் காயத்ரி உபாசனை பண்ணுறா. காயத்ரி உபாசனை பண்ணி அம்பாள் வகை முடிந்து என்ன வேணும் அமரேந்திரா கேட்கும்போது, அம்மா உன்னுடைய அழுக்கடாட்சா தேவை, அவன் இவன் வேற அருணன் வேறு காயத்ரி மந்திரத்தை வேணான்னு சொல்லிட்டான். அப்போ வந்து நீங்கள் ஏன் அவனுக்கு கருணை புரியணும், அப்படியா சொன்னான். அவன் இரு நான் உன்னை ஏற்பாடு பண்ணுறேன் சொல்லி பண்ணுறேன். அவன் கேட்ட வரத்தில் 6 கால் பற்றி சொல்லவே இல்லை. வண்டுக்கு 6 கால், பிரம்மரம்னா வண்டு. சரி, அந்த காயத்ரி தேவி தான் பிரம்மராம்பிகான்னு ஆறுறது காயத்ரி தான் சொல்லப்படுறது. ஸோ அவள் அந்த உடம்புலேயே வண்டுகளை அமிச்சு இந்த வண்டுகளே தொலைச்சி அடிச்சது அவனை. அந்த வரம் வாங்கவே இல்லையா அவன். ஸோ ஹி டைஸ். அந்த மாதிரி காயத்ரி வந்து தேவர்களெல்லாம் உதவி அந்த அருணனை அழிச்சாக சொல்லப்படுறது. இந்த அருணன்ற 2 பேரில் வரா. ஒன்று சூரிய தேவனுக்கு தேரோட்டியாக இருக்கும், அவன் பேர் அருணன் தான். இந்த அசுரன் பேரும் அருணன் தான், அதுவும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. உடனே கௌதமருக்கு ஹெல்ப் பண்ணுறா காயத்ரி. கௌதமர் வந்து அவ்வளோ காயத்ரி உபாசனை பண்ணுறார். எங்கே இந்த நாசிக்கு பக்கத்தில் திரையம்பகேஸ்வரர் இருக்கு இல்லையா, இந்த மலை மேலே கௌதம ஆசிரமம் இருக்குது. இந்த பஞ்சபடியெலாம் கீழே இருக்குது, மேலே போனோம். அங்கே வந்து கௌதமர் தம் மனைவி அகல்யாவோட எல்லாம் இருக்கும்போது மிச்ச இடத்துலலாம் வந்து மழை பொய்த்துறது. ஆனால் அவருக்கு மட்டும் நிறைய சோலைகள் தடாகங்கள் எல்லாம் இருக்குது கௌதமர் ஆசிரமத்தை மட்டும். இதெல்லாம் ஆச்சரியப்படுறா அப்படி கண்டு. காயத்ரி உபாசனுடைய இது. அப்போ எல்லா ரிஷிகள் எல்லா மகான்கள் எல்லாம் கௌதம ஆசிரமத்தை எடுத்து போகிறா. எல்லாம் நமஸ்காரம் பண்ணி நாங்கள் வந்து இங்கே இருக்கணும். பின்னாடி நான் நிறைய கதை இருக்குது அந்த சப்ஜெக்ட் பற்றி, அது பேச போகிறதில்ல நம்ம. அப்போ வாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு கௌதமர் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, கௌதமருக்கு சூரிய பகவான் வந்து அக்ஷய பாத்திரம் தரார். அந்த அக்ஷய பாத்திரத்தின் உதவினாலும் ஆசிரமத்தில் இருக்கிற இந்த நீர்நிலையினாலும் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறார் அவர். பல வருஷ காலம் தேர் ஈட்டிங். சாப்பாடு அக்ஷய பாத்திரம் வந்துடுறது, தண்ணி அங்கே இருக்குது. அந்த மாதிரி காப்பாற்றினால் உள்ளதுக்கு இந்த கௌதமரோட மகரிஷி கதை. இன்றைக்கி ஏன் இந்த டாபிக் எடுத்த நான் சொல்லிடுறேன். என்னுடைய சிஷ்யப்பையன் நாதன் ஒருத்தர் பெங்களூரில் இருக்கான். அவன் பாவம் மாதம் எனக்கு பூஜைக்கு அருகெல்லாம் பண்ண அனுப்புகிறா, அதெல்லாம் பண்ணுவான். காயத்ரி பற்றி பேசுங்கோ, காயத்ரி பற்றி பேசுங்கோன்னு. நான் வந்து நான் பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த 2 புக்கு இட் காட் ஸ்டக்கப் இந்த பீரோ. எங்கே நீ காத்தால் 1 hour ஸ்பெண்ட்டு டேக். ஒன்று வந்து பரத்வாஜ சமக்கிழவா புவனேஸ்வரி சாமிகளே எழுதின புத்தகம் அது. இது வந்து நாகர்கோவில் கிருஷ்ணன் எழுதின புக்கு. இந்த புக்கு அட்லீஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம வேணும் நமக்கு புக்கு எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் இந்த புக்கு கிடைக்காது, பேச முடியல. அதுக்கு ஐயோ மன்னிக்கணும். நான் பாவம் ஒரு மாதக்கணக்கில் கேட்டுருக்காங்க காயத்ரி மகிமை. காயத்ரி மந்திரம் வந்து 24 எழுத்துக்கள் இருக்குது. இது நிறைய பேர் இப்போல்லாம் கேசட் போட்டுலாம் இது பண்ணுற. அப்படி பண்ணணும் அவசியம் இல்லை, பண்ணாலும் தப்பு இல்லை. ஓம் போர்பவஸ்பக தத்சபதவேண்யம் பர்கோ தேவஸ்தீபிகி தியோ யோனக பிரச்சோதியாத். இதுதான் காயத்ரி மந்திரம். பட் இது வந்து எல்லாம் சொல்லாமான்னு சில பேருக்கு அடுத்து எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு. ஏன்னா அதாவது பிராமணர், க்ஷத்ரியர், வைஷ்யர், இது 3 வகை இருக்கு. சூத்திரர் அப்படின்னு வரலாசமுத்திரம் சொல்கிறது. இவாளுக்கு வந்து இந்த முதல் 3க்கு கட்டாயம் காயத்ரி இஸ் அ மஸ்ட். இவாளுக்கு இந்த 4ஆம் வர்ணத்துக்கு தேவையில்லைன்னு சொல்லிருக்கு. ஏன்னா வந்து அவள் செய்கிற தொழில் தான் பூமியை காப்பாற்றுறது. உழவு தொழில் நம்மளா ஷேரில் கால் வைக்கிறான், அவன் சேத்துல காலை வச்சா நம்ம சோத்தில் கை வைக்க முடியும்னு ஒரு பழமொழி கூட உண்டு.
ஸோ அதுவே அந்த அந்த தொழிலே அவளை வந்து அவள் தர்மத்தை நிலைநாட்டுறதுனால அவளுக்கான புண்ணியங்கள்லாம் கிடைச்சிருது சொல்லுங்க சாஸ்திரங்கள். அவள் ஒன்றும் சொல்ல காத்தால எழுந்து கும்பிட்டு குளிச்சுட்டு கிழக்கு நோக்கி ஒரு கும்பிடு, சாயந்தரம் மேற்கு நோக்கி ஒரு கும்பிடு, சூரிய தேவனை பார்த்து பண்ணாலே போதும்னு இருக்கு. இது நான் சொல்ல பரமாச்சாரியா சொல்லியிருக்காரு அதை. ஸோ கம்மிங் டு திஸ் சப்ஜெக்ட், இப்போ அந்த காயத்ரி வேற நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து இது 24 தான். நம்ம சொல்ல பிராமண காயத்ரி 24, அது வந்து ஜாஸ்தி நிறைய லெட்டர்ஸ்லாம் இருக்குது. இல்லை வைஷ்யாளுக்கு வேறு காயத்ரி, க்ஷத்ரியாளுக்கு வேறு காயத்ரின்னு சொல்லியிருக்கு. அது வந்து நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன், ரிமெம்பர், ஐம் நாட் ஷியூர் அபவுட் இட். பட் காயத்ரி இதை பற்றி பேசும்போது அதுவும் குறிப்பிட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள், வெப்சைட்டில் பாருங்கள். இல்லைன்னா சொல்லுங்க, திருப்பி எடுத்து வெப்சைட்டில் போட்டுடலாம். ஸோ இந்த காயத்ரி மந்திரம் வந்து பரம பவித்திரமானதும் சொல்லப்படுறது. பிராமணனோட சகோதரின்னு சொல்லிருக்கு. நீ வந்து இந்த தெய்வையை இப்போ இந்த உபாசனை பண்ணாலே இப்போ மோகன் குருஜி பாவம் வந்து போன ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு சண்டேயும் யூஸ் டு கிவ் எ ஸ்பீச். பிராமணனா பிறந்தவன் எல்லாரும் சொல்லணும். சண்டே எனக்கு கூட சொல்லுங்க 1008ன்னு வரவர். நான் சொல்லியிருந்தேன் 1008 பல சண்டே மட்டும் இல்லை, மிச்ச நாளில் ரிட்டையர் ஆச்சு சொல்ல போகிறோம். இந்த யூடியூப் பாடின பிறகு அப்புறம் அது நின்று போயிட்டு டைம் இல்லை எனக்கு. சரி, காயத்ரி மந்திரத்தை யார் விடாமல் சொல்கிறாளோ தட் சேவ்ஸ் த சோல். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். காயத்ரி மந்திரத்தை குருமாதா கூட சொல்லுவாள். நிறைய பேர் பிராமணாஸ் பார்க்க வருவா, கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவாள்லாம். நீங்கள் காரில் போகிற இடையில 2 மணி நேரம் ஆகுது ஆஃபீஸ் போகிறதுக்கு அப்படிலாம் சொல்லுவாள். அப்போ அது காரில் போகும்போதே சொல்லிட்டு போங்க. அங்கே அங்கேயே விடுறாலும் அது தனி. பட் மந்திரத்தை சொல்கிறதுக்கு என்ன கஷ்டம்? ஸோ அப்படியே தூங்கிகிட்டே போகிறோம். அதுக்கு முனமுனத்தான் போகலாமே. மினிமம் 32 தான் சொல்லியிருக்கு ஒரு வேலைக்கு. சரி, 108 சொல்லலாம், 1008 சொல்லலாம், டிபெண்ட்ஸு. ஸோ இந்த காயத்ரி எவ்வளோ சொல்லணுமோ அந்த பிரம்ம தேஜஸ் வந்துடும் முகத்தில். நல்லா புரிஞ்சுக்கணும். பிரம்ம தேஜஸ் வேணும்னா பிராமணன் கட்டாயம் சொல்லணும்னு இருக்கு. மற்றவாளுக்கு வந்து கம்பல்சரி கிடையாது. சொன்னாலும் தப்பு இல்லை. இப்போ காயத்ரி ஹோமம்லாம் பண்ணுறாள், எல்லோரும் பண்ணுறா. பொடியெல்லாம் அரைச்சி வச்சதுக்கா ஹோமம்லாம் பண்ணுறா. நாதனுக்கு அதெல்லாம் கூட பேசணும்னு ஆசை எனக்கு. நான் பண்ணாமல் நான் சொல்கிறது விரும்பலை. அவன் வந்து ஹோமம் பண்ணுறது என்ன ப்ரொசீஜர் இதெல்லாம் கேட்டுருப்பான். நான் பண்ணாதான் ஏன் நான் சொல்ல முடியாது. நான் பண்ணுறதில்ல, பொய்யே சொல்லணும் பண்ணுறது. எங்கள் இதில் வந்து ஆச்சாரியார் ஒருத்தர் வந்து எங்கள் ஆற்றுக்கு வந்தார். வாத்தியார் வந்து வேத பாடத்தில் படித்தவர், குடி வச்சுட்டு இருப்பார், கண்ணன் சாஸ்திரின்ட்டு. அவர் பண்ணும்போது நம்ம வந்து ஒத்தராக இருந்ததா அந்த 4 திசைக்கே 4 பேர் கோருவா இல்லையா. அதில் வந்து நெய்யை விடுவோம், வேறு ஏதாவது உட்காந்துக்கலாம். அவ்வளோதான் தவிர அந்த இது பண்ணுறவாள் தனியாக இருக்கா. ஸோ எங்கள் இதில் நாங்கள் மாற்றி பண்ண முடியாது. அதையும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த காயத்ரின்ற தேவி எங்கள் காலத்தில் பூஜை மாதிரி பெரிய படமாக இருக்குது. அது இந்த இடத்துல பத்தாது. அதனால் ஒன்றுமே அதை எடுத்து போட்டுலாம் மாற்றிலாம் பார்த்தேன், எடுக்க வரல. ஸோ எடுக்க வரலாம், விட்டுட்டு முடியாது. 5 முகங்கள் 10 கரங்கள் பாருங்க. அக்ஷமாலை வச்சுட்டுருப்போம், புஸ்தகம் வச்சுட்டுருப்போம், எல்லாம் வச்சுட்டுருப்போம். ஸோ அந்த 5 முகம், ஒவ்வொரு முகத்தையும் ஒரு இது குறிக்கிற சொல்லியிருக்கு. இந்த காயத்ரி சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இந்த காயத்ரியை பற்றி சொல்லிருக்கு. கௌதம மகர்ஷி பார்த்தாச்சு, அருணன் பார்த்தாச்சு. நம்ம சர்வ காரிய சித்திகளுக்கு காயத்ரி தான் சொல்லியிருக்கு. ஏதாவது காரியம் நடக்கிறதோட காயத்ரி சொல்லணும். காயத்ரி மந்திரம் மட்டுமே ஒழுங்கு எல்லாமே கிடைச்சிடும் சொல்லியிருக்கு. சகல தேவதா காயத்ரின்னு அது வேற. அது டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு. இதில் வந்து நிறைய படங்களோடு கொடுத்துருக்கேன். படங்கள்லாம் சின்ன சின்னதாக இருக்குது, அதனால் காமிக்க முடியல என்னால். பரத்வாஜ சாமிகள், சாரி புவனேஸ்வர சாமிகள் அந்த காலத்து போட்ட புக்கு. படங்கள் நிறைய இருக்குது.
இந்த காயத்ரி எந்திரமாக சொல்லியிருக்கேன். பட் ரமா லக்ஷ்மணன் கோயில் திருப்பூரில் இருக்க வேறு எந்திரம் அமைச்சார், காயத்ரி எந்திரம். இது ஒன்றாவது யந்திரம் சார் காயத்ரி. இது அஷ்டமா சித்திகள். அந்தர்முக சமாராக்கிய பகிர்முக துர்லப என்ற நாமத்தால் அன்னையை காயத்ரி உள்முகத்தால் தியானம் செய்தால், காயத்ரியின் திருவிரல் பாய்ந்தால் அனிமா, மகிமா, இந்த லக்கிமா, அது மாதிரி 8 சித்திகளும் வந்துடும். பக்தனுக்கு சர்வ சக்திகளையும் வரமளிக்கிறார். அஷ்டமா சித்திகளை ஆத்மபலத்தால் பிரம்ம தேஜஸை அடைய முயல வேண்டும். அப்படிங்க. சித்தேஸ்வரி பிரம்மரூபிணியாக சூரிய மண்டலத்தில் ஜோதியாக விளங்கும் காயத்ரி தேவியே அஷ்டமா சித்திகளை பக்தனுக்கு பரிசாக அளிக்கிறாள். உயர்ந்த பரிசான சித்திகளை தன் சுயநலத்துக்காக செலவழிக்கலாகாது. உண்மையான பக்தன் சித்திகள் பெற்றாலும் அவற்றை துச்சிதமாக எண்ணி துஷ்பிரயோகம் செய்யாமல் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இதில் சர்வரோக நிவாரணி. இந்த பிராணசக்தி காயத்ரி உபாசனை பண்ண 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 பிராணசக்தி கூட. பிராணசக்தின்றது நம்ம வி ஆர் பிகம் இல்ன்னு சொல்லலாம், அந்த பெட்டடன் ஆகிடுவோம் நம்ம. இந்த பிராணசக்தி நிறைய சேரணும்னா காயத்ரி மந்திரம் நிறைய இருக்கணும் உடம்புல. காயத்ரி சொல்ல 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 பிராணசக்தி இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ வி வில் நாட் பி சிக்கு. அது 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 மெயினாக ஒன்று சொல்லப்படுறது. பசியும் காமத்தையும் உடலை நோயாகவே கருதினார் தமிழ் பெருமக்கள். இது தவிர பல பிணி ரோகங்களாலும் அவதியுறுகிறார்கள். மனித உடல் துன்பம் அதிகம் அடைந்தால் பெருமளவு சக்தியை இழக்கிறான். இந்த நூற்றாண்டில் எத்தனை விஞ்ஞான முன்னேற்றங்கள், எத்தனை வளமான நாகரிக வசதிகள் இருந்தாலும், முன்னேற்ற சூழ்நிலைகள், எத்தனை சுகமான கண்டுபிடிப்புகள் இருந்தும் மக்கள் நோயுற்ற அவதியுறுவது ஏன்? இதுதான் இப்போ பார்த்தாலும் பெரிய கார் டிரைவர் சொல்லுவார். துரைன்னு ஒருவர் அண்ணா நகரில் ராத்திரி 2 மணிலேருந்து 10-20 வேன் நிற்கிறதா மெயின் ரோட்டில் பிரியாணி. இந்த பிரியாணி வாங்குறதுக்கு ஐடி கம்பெனிக்காரெல்லாம் வந்து நின்றுட்டு ரோட்லேயே ராத்திரி 2 மணிக்கு பாருங்க. ரோக நிவாரணம். பெருமளவு பிராணம் குறைந்து ஒரு முறை நோய் வாய்ப்பட்டால் நிரந்தரமாக நோய் படுக்கையில் தள்ளிவிடும். அதனால் நம் பிராணசக்தியை அதிகமாக தேக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கலையை இன்றே பயில வேண்டும். சக்தியை பெருக்கிக் கொள்வோம். ஒரு பிராமணன் வந்து நம்ம பிராமணன் இல்லை, ஜென்ரலாகவே நம்ம உடல் சக்தியை பெருக்கணும்னா இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கணும். குறைஞ்சது 108 தடவையாக சொல்லணும். அது மாதிரி ஒரு வேளைக்கு. சஞ்சீவினி. ஸ்ரீ காயத்ரி உபாசனை மூலம் பயங்கர நோய் வாய்ப்பட்டு விடலாம் கூட தாயின் கருணையினால் இறைபக்தி ஏற்படுமானால் நாளடியில் பூரண குணமும் ஆரோக்கிய வாழ்வும் ஏற்படும் சொல்லியிருக்காரு. அதனால் எல்லாரும் வந்து இந்த காயத்ரி இதை வந்து நிறைய செய்யணும், இந்த ஜபத்தை நிறைய செய்யணும்னு இருக்கு. பட் இதில் இந்த கன்ஃபியூஷன் இருக்குது. எல்லாருமே சொல்லாமா கூடாதாண்டு. பட் அந்த காலத்தில் அது சொல்லியிருக்கா. இந்த கலிகாலத்தில் சொல்லியிருக்குன்னா பத்தினியானப்பட்டவள் பேஷின்னு சொல்லிவிடுவாள். பேஷியை தான் பத்தினியாக கொண்டாடுறா. அது ஒன்று. அதே மாதிரி நிறைய வந்து துஷ்ட சக்திகள் சாமியார் பிரகடனப்படுத்திட்டு ஏகதமாக பணம் சம்பாதிக்கிறா. அதை நான் உண்மையை நம்பிட்டு ஜனங்க போய் அதில் போய் விடுறா. இது மாதிரிலாம் வேண்டவே வேண்டாம். வெறும் காயத்ரி மந்திரம் சொன்னாலே போதும் சொல்லியிருக்கு. ஸோ அதனால் முடிந்தவரை காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. எல்லா மந்திரத்துக்கும் தலையானது இருக்குன்னா காயத்ரி தான் சொல்லியிருக்கு. காயத்ரி மந்திரம் சொல்லாமல் யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள், ஏன்னா ஜென்ரலாக சொல்கிறதுனா பிராமணனுக்கு சொல்லியிருக்கு. ஸோ அது சொல்லாமல் என்ன காரியம் பண்ணாலும் பிரயோஜனப்படாதுன்னு சொல்லியிருக்கு. இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.